லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? இனியன் 4 பேர் பேசினதை கேட்டீங்க. காங்கிரஸ் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் இன்னும் அதிகம் வேலை செஞ்சுருக்கலாம், அலையன்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்கலாம் அப்படிங்கிறது, ஸ்ட்ரைக் ரேட்டே கம்மியாக இருக்குது அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்திருக்கிறது. இந்த தேர்தல் வெற்றிகள் அல்லது மக்களுடைய தீர்ப்பை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது? உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர், ஹரியானா 2 மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீரில் வெற்றி பெறுவோன்னு நாங்கள் ஆழமாக நம்பினோம். அதற்கு காரணம் அவங்க கீ பிளேயராக நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி இருக்குது. ஆனால் ஹரியானாவில் நாங்கள் தோல்வி அடைவோம் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருந்தது, நிச்சயமாக ஆட்சி கட்டில் நாம் அமருவோம். அதனை ஒட்டி பல எக்ஸிட் பால்ஸ்லேயும் எங்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் அங்கே பதிவு செய்யப்பட்டது. இந்த ரிசல்ட் எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த தோல்வியை நியாயப்படுத்துறதுக்காக நாங்கள் வரல. ஆனால் உங்களுக்கு இந்த தோல்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஆராய்ஞ்சு காங்கிரஸ் பார்க்கணுன்றதை நானே இங்கே பேச நினைக்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு உலகம் முழுக்க வீசுகின்ற ஒரு வலதுசாரி அலையினோட தாக்கம் இந்தியாவில் இருக்குது, அதனால் மறுக்க முடியாது. ஒரு இன்செக்யூரிட்டியில் தான் உலகம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்தியாவில் வலதுசாரி இயக்கமாக செயல்படக்கூடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபி அமைப்புகள் அதுக்கு இந்துத்துவான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஒரு கன்சாலிடேஷன் நடத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க சில வாக்குகளை வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு அவங்களுடைய சோஷியல் இன்ஜினியரிங். காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி 2018 சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக ஜூன் மாதம் 23 சைனி என்ன பண்ணுறாருன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஓபிசி சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை நீட்டிக்கிறார். அப்போது இது காங்கிரஸோடைய நரேட்டிவ்க்கு ஒரு கவுண்டர் நரேட்டிவை தேர்தலுக்காக அவசரமாக செட் பண்ணுறாங்க பிஜேபி. அப்போ அதற்கான கவுண்டர் நரேட்டிவை நாங்கள் செட் பண்ணியிருக்கணும். ஆனால் ஏதோ இடத்துல நாங்கள் விலகிட்டோன்றதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த உள் ஒதுக்கீடு, தலித்துகளுக்கான உள் ஒதுக்கீடுலையும் காங்கிரஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஜக அடிப்படையிலேயே உள் ஒதுக்கீட்டுக்கு முழுமையான ஆதரவு தெரிவித்தாங்க. அந்த பக்கத்தில் உங்களுக்கு ஆசாத் பார்ட்டியும், இந்த பக்கத்தில் உங்களுக்கு பிஎஸ்பியோட கூட்டணியும் இருவருமே உங்களுக்கு உள் ஒதுக்கீடுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி இன்னும் தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு வாக்கு வங்கியை கொடுத்துருக்கலாம் அப்படின்றது இப்போ நாங்கள் திரும்பி பார்க்கும்போது இருக்கின்ற ஒரு பார்வையாக இருக்குது. அப்போ ஒரு பக்கம் ஹிந்துத்துவா கன்சாலிடேஷன், இன்னொரு பக்கம் சோஷியல் இன்ஜினியரிங், இது ரெண்டும் வரும்பொழுது அங்கே காங்கிரஸ் கட்சி பேசுகின்ற ஒரு முற்போக்கு அரசியல், ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு பாலிடிக்ஸ்க்கான தேவை எங்கே இல்லாமல் போயிருந்துன்றதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை கூட, இவ்வளவு தூரம் ஒரு தாக்கம் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை கூட காங்கிரஸ் கட்சி ஒரு டஃப்பான காம்படிஷனில் நாங்கள் விளையாடிட்டு இருக்கோன்றதை நாங்கள் மறுக்கவே இல்லைங்க. அவங்களுக்கும் 39% விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கு, எங்களுக்கும் 39% விழுக்காடு வாக்கு இருக்கு. சீட் கன்வர்ஷன்ல வேணா முன்ன பின்ன இருக்கலாமே தவிர 39 விழுக்காடு மக்கள் காங்கிரஸ் கட்சி வேணும்னு விரும்பி இருக்கிறாங்க. அப்போ இதை எங்களுக்கு என்ன காமிக்குதுன்னா, இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி அழிந்து போகவில்லை. 2014 இவங்க சொன்னாங்கல்ல காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமையிலாம் காங்கிரஸ் இல்லை. இன்னைக்கு காங்கிரஸும் பிஜேபிக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது என்பதை மதியம் 2 மணி வரைக்கும் நாங்கள் தெளிவாக நம்பியிருக்கோம். இப்போ நாங்கள் நம்புறோம். இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதாவது காங்கிரஸ் முக்த் பாரத்னு 2014 தொடங்கினாங்க அப்படின்னு. பட் மாநிலங்கள் நீங்கள் உங்களுடைய கை ஓங்கி ஒழிக்கிறதா இல்லை அவங்களுடைய கை ஓங்கி ஒழிக்கிறதா அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலையும் பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிறத நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இல்லை, அதுதான் நீங்கள் இந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துத்துவா அப்படிங்கிற இந்த ஒரு கோலிஷனை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எவ்வளோ நாள் இன்னும் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் விங் வேவ் இருக்கிறதுல இது தாக்கம் இங்கே இருக்க தான் செய்யுது. அப்போ நாங்கள் இதை பிரேக் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த பக்கத்தில் இவங்க பேசுகின்ற இந்த சித்தாந்தத்திற்கு மாற்று சித்தாந்தமாக நாங்கள் அரசியலமைப்பு சட்டம், சமத்துவம், சகோதரத்துவம் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ அது களத்தில் அந்த அளவுக்கு எடுபடுவதற்கான ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு ரியாலிட்டியில் இல்லைன்றதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நாங்கள் வேலை செய்ய வேண்டியது இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி சுயபரிசோதனை நிறைய செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் நாங்கள் சோஷியல் இன்ஜினியரிங்குள்ளே இறங்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோன்றதை நான் மறுக்கவே இல்லை. அப்போ இங்கே எந்த கட்சி, எந்த அரசியலாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கக்கூடிய சமூகங்களிடையே இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகள், இந்த இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்களை ப்ளே பண்ணாதான் வெற்றி பெற முடியும். அதில் காங்கிரஸ் கட்சி இன்னும் ஹைப்பர் ஸ்மார்ட்டாக செயல்படணுன்றதான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் இதில் உற்று கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், எங்கெங்கெல்லாம் நீங்கள் மாநில கட்சிகளோட கூட்டணியில் இருக்கீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வெற்றி எப்போதுமே கிடைக்கிறத பார்க்க முடியுது. அது காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரி வரைன்னு ரொம்ப ஈஸியாக ஒப்பீட்டளவில் சொல்ல முடியும். ஏன் அந்த எல்லா இடங்களையும் உங்களால் அப்படி கன்சாலிடேட் பண்ண முடியலை?
இந்த ஃபார்முலா உங்களுக்கு வெற்றி ஃபார்முலாவா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரே கூட்டணிக்குள்ள தான் இருக்கீங்க. இன்னமும் ஏதோ ஒன்று காங்கிரஸிற்கு தடுக்கிறது. சில இடங்கள்ல கூட்டணி அமைக்கிறதுல அது சிக்கலா போய் முடியுது. அதை காங்கிரஸ் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டதா? இல்லை, நிச்சயமா நீங்க 70கள் 80கள்ல இன்றைக்கு பாஜக எப்படி வட இந்தியாவை ஆக்கிரமித்திருக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கிறதோ அந்த மாதிரியான 70 80கள்ல காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கிறது. அன்றைக்கு உங்களுக்கு தென்னிந்தியா அன்றைய காங்கிரஸ்க்கு எதிராக செயல்பட்டது. அன்றைக்கு வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அன்றைய காங்கிரஸ்க்கு இருந்தது. இன்னைக்கு அது அப்படியே வைஸ் வருஷாவை மாறி இருக்கு. உங்களுக்கு 2014க்கு பிறகு வட இந்தியாவில் காங்கிரஸ் ஒரு வட்டம் எக்ஸாக்ட்லி ஒரு வட்டம்ன்ற மாதிரி வட இந்தியாவில் காங்கிரஸ்க்கு ஒரு வேக்யூம் உருவாயிருக்கிறது. தென்னிந்தியாவில் காங்கிரஸ்க்கான ஆதரவு கூடியிருக்கிறது. தெலுங்கானா தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் கேரளா ஃபுல்லாவே உங்களுக்கு காங்கிரஸ்க்கான ஆதரவு விலை கூடியிருக்கிறது. இந்த டைனாமிக்ஸை நம்ம சேர்த்து தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு வகையில் காங்கிரஸுக்கு ஓட்டு போறதுனால அவங்க இன்செக்யூர்டாக ஃபீல் பண்றாங்கன்றதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். எதற்காக பாஜக வாக்களிக்கிறாங்க? அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, படையெடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல, பொருளாதாரம் உயர்னாலும் பரவாயில்ல, நான் பாஜக தான் ஓட்டு போடுவேன், பாஜக தான் திருப்பி திருப்பி வரும், மத்திய பிரதேசத்தில் உங்களுக்கு வறுமை கோட்டு கீழ் மக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட பாஜக தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா எதற்காக வாக்களிக்கிறாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்போ அதை வந்து அதை நாங்க சரி பண்ணக்கூடிய அதை சரி பண்ணிருச்சா காங்கிரஸ்? இங்க பொருளாதாரம் சார்ந்தோ வளர்ச்சி சார்ந்தோ வேலை வாய்ப்பு சார்ந்தோ காங்கிரஸ் அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்திருக்கிறதா? நீங்க பார்க்கிற வாக்குக்கான பாலிடிக்ஸ்ங்கிறது வேறாக இருக்கிறது, கலை யதார்த்தம் வேறாக இருக்கிறதுங்கிறத நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்களா? இல்ல, அதுதான் அது சேர்க்கின்ற ஒரு ப்ராசஸ்ல தான் நாங்க இருக்கிறோம். ஏன்னா நீங்க 2014 வரைக்கும் இருந்த காங்கிரஸின் முகம் வேற, 2014க்கு பிறகு குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தியின் வருகைக்கு பிறகு இருக்கிற காங்கிரஸின் முகம் வேற. அப்ப நாங்க ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். நான் சொல்றேன் 2014க்கு பிறகு காங்கிரஸ்ல இருந்த அதுக்கு முன்னாடி இருந்த பல தலைவர்கள் கிரவுண்ட் லெவலில் இருந்த பல பேர் பிஜேபிக்கு போயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி 2014க்கு பிறகு ஜீரோல இருந்து தன்னை கட்டமைத்துக் கொண்டு ஸ்டேபிளா நாங்கள் நகர்ந்து வருவோம். இன்னைக்கு எங்களுக்கு விழுந்திருக்கின்ற ஒவ்வொரு வாக்குமே காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ ஃப்ளோட்டிங்ல விழுந்த வாக்கு இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்தத்துக்காக விழுந்த வாக்கு, காங்கிரஸ் கட்சி பேசுகின்ற சமூக நீதிக்கு விழுந்த வாக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். அப்போ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் பண்ணி வரும்பொழுது கூடிய விரைவில் வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் ஒரு ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியாக இந்தியாவில் அமர முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா அதுக்கான டைம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி இப்ப காஷ்மீரை எடுத்துப்போமே, அவர் சொன்னது வந்து வெறுப்பு சந்தையில் அன்பை விதைக்கிறேன். அதாவது இந்திய ஒற்றுமை பயணத்துடைய கடைசி நாள் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் பேச வேண்டிய ஸ்டேட்மெண்ட். ஆனால் அரசியல் களம் இவ்வளவு சாஃப்டான ஒரு பொலிட்டீஷியனை எப்படி தேர்தல் களத்துல பார்க்குதுங்கிறதும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்கு இல்லையா? இல்லை, நீங்கள் அவரை சாஃப்டான பொலிட்டிஷியன் எதை வச்சு நீங்கள் அவரை டீகோட் பண்ணுறீங்கன்னு சொல்லலை. இப்போ மகாத்மா காந்தி இருந்தார், அவரும் ஒரு சாஃப்டான பொலிட்டிஷியன். நீங்கள் சிமிலாரிட்டிஸோடு நீங்கள் பார்க்கலாம். இங்கே அரசியலில் சாஃப்டாக ஹார்டான்றது எனக்கு எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலேயே இந்தியாவில் வெறுப்பு சூழ்ந்திருக்கிறது. அந்த வெறுப்பு ஒரு இன்செக்யூரிட்டி மூலமாக உருவாகி இருக்கிறது. அந்த இன்செக்யூரிட்டி தான் இந்த வாக்குகளை பாஜக பெற்றுக் கொடுக்கிறதுன்றதை மறுக்க முடியாது. அப்போ அதை உடைக்கின்ற வேலையை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தானே, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இது கடினமான வேலை. நீங்க ரொம்ப நான் ஹரியானாவுக்கு ரொம்ப சிம்பிளான உதாரணம் சொல்றேனே, அங்க நடந்த மல்யுத்த வீராங்கனைகளுடைய பிரச்சனைகள், ஹரியானாவில் தொடர்ந்து இருந்த அந்த அண்ட்ரஸ்டான வேளாண் மசோதாவுக்கு பிறகு அந்த ஸ்டேட் மாறின விஷயங்கள், இப்படின்னு ஹரியானாவுடைய டே டு டே அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அங்க நடக்கிற ஹேப்பனிங்ஸை செய்திகளா படிக்கிற நமக்கு தெரியும் அந்த ஸ்டேட் எப்படி இருக்குன்னு. அங்க போய் ராகுல் பேசினது, இந்த பரப்புரைகள்ல நடந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டோம்னா இவங்க ஒரு மாசத்துல பிஜேபி அவங்களுடைய அஜெண்டாவை ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது வியூகத்தோட அதை வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. தேர்தலில் வந்து அங்க போய் அந்த தேர்தல் களமே வேறையா மாறிடுது. அந்த களத்திற்கு காங்கிரஸ் தயாராகி இருக்கிறதா? அதுதான், பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் என்ற தாய் கழகம் இருக்கிறது. அதுல வந்து வாலண்டியர்ஸ் கேடர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு அந்த மாதிரி கேடர்ஸ், அதாவது தன்னலமற்ற ஆர்வலர்கள் அப்படின்னு யாரும் அந்த மாதிரி அமைப்பு எதுவும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி தனிச்சு செயல்படுகிற அரசியல் கட்சியாக மட்டும்தான் இருக்கு. அப்போ எங்களுக்கு நாங்கள் இன்னும் தொண்டர்களை இன்னும் வாலண்டியர்ஸை வந்து ஊக்குவிக்கணும், நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணணுன்றதுக்கான தேவை எங்களுக்கு இருக்கிறது. பேக்கப்ல ஆர்எஸ்எஸ் வேலை செய்யல கிரவுண்ட்ல உங்களுக்கு அந்த மாதிரி காங்கிரஸுக்கு இல்லையே. அதை நோக்கி தான் நாங்கள் நகர்கிறோம். அதுக்கு தான் தலைவர் ராகுல் காந்தி நிறைய குழுக்களை உருவாக்குறாரு, நிறைய குடிமை சமூகங்களை சந்திக்கிறாரு. இவங்க எல்லாருமே நாங்கள் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்வதற்கான ஒரு கேடரஸாக உருவாக்குகின்ற வேலையில் இருக்கிறோம். ஸோ நாங்கள் ஒரு ப்ராசஸில் இருக்கிறோம். இந்த தோல்வி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நான் அதை மறுக்கல. பட் இருந்தாலும் நாங்கள் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. நாங்கள் சரியாக தான் போயிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் இழதான் போகிறது. நீ பொறுத்து பாருங்க. அதாவது காங்கிரஸுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த கொஸ்டின் வருது. நீங்க சொல்றது மாதிரி இதை நீங்க இன்னைக்கு போய் பூத்தில் நடந்திருக்கிறது அன்ஃபேரா நடந்திருக்குது அப்படிங்கிற புகார்கள் வைக்கிறதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவா நீங்க வைக்கிற உங்களுடைய உரிமை சார்ந்தது. ஆனா இதற்கு முன்பு அதை எப்படி கையாணி இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற ஒரு ஸ்டேட்டை
நீங்க வந்து ரொம்ப ஈஸியா லிஃப்ட் பண்ண வேண்டிய பல காரணிகள் உங்களுக்கு இருந்த போதும் நீங்க எதை இடத்துல நீங்க கோட்டை விட்டீங்க? நீங்க சொன்னதை தான் அவங்க கவுண்டரா பண்ணிட்டு 1 மாசத்துல போயிட்டாங்க, நீங்களே ஒரு வாதம் வைக்கிறீங்களா? அந்த புள்ளியில இருந்து தான் நான் இதை பார்க்கிறேன். இதுதான் நீங்க வியூகங்கள் வகுக்கிறது, கட்சியோட அமைப்பு ரீதியாக பலப்படுத்த வேண்டிய தேவை, தலைவர்கள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இதை மாதிரியான விஷயங்களை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இதை நாங்கள் மறுக்கல. பேசலாம்.